பிஎட் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சர்க்குலர். என்றைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு கிளாஸ் முடியுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சர்க்குலர். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஃபஸ்ட் இயர் அப்புறம் செகண்ட் இயர் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்றைக்கு கடைசி வேலை நாட்கள், அதாவது செமஸ்டர் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் என்ன அப்படிங்கிறதும், என்றைக்கு ஸ்டார்டிங் டேட் என்றைக்கு எண்டிங் டேட்டு அப்படிங்கிறதையும் இங்கே சர்க்குலரில் இங்கே அறிவிச்சிருக்காங்க. அது பிஎடுக்கும் எம்எடுக்கும் சேர்த்து. அதே மாதிரி பிஎட்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 பேருக்குமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. என்றைக்கு தியரி கிளாஸ் முடியுது அப்படிங்கிறது, என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ தியரி கிளாஸ் அப்படிங்கிறது 1 செப்டம்பர் 2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு. என்றைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு பார்த்தீங்கன்னா 13th January 2026 முடியுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ஒர்க்கிங் டேஸ் வருது. இதே செகண்ட் செமஸ்டரில் தியரி கிளாஸ் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். செகண்ட் செமஸ்டர் எப்போயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 19th January. ஓகே, ஸோ உங்களுக்கு செமஸ்டர் வரத்துக்கு, எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் கிளாஸு ஸ்டார்ட் ஆகிடுது. அது என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தே முடியுது. 8th June 2026 முடியுது. இது 100 days ஒர்க்கிங் டேஸு. இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், அதே மாதிரி என்றைக்கு ஸ்டார்டிங் டேட் என்றைக்கு க்ளோசிங் டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி செகண்ட் இயருக்கும் என்றைக்கு தியரி கிளாஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டருக்கு தியரி கிளாஸ் எடுப்பாங்க. அது ஒரு 20 days எடுப்பாங்க. அது என்னையிலேருந்துன்னு போட்டிருக்காங்கன்னா 18th Augustலேருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 16th September 2025 20 days அவங்க தியரி கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் போகணும். டீச்சிங் ப்ராக்டிஸ் என்னையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 17th September 2025லேருந்து 23rd January 2026 வரைக்கும் டோட்டலாக 80 days நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வருது. அதே மாதிரி இது தேர்ட் செமஸ்டருக்கு டோட்டலாக 100 days ஒர்க்கிங் டேஸ் வருது. 80 days அவங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுனால அது 100 days டோட்டலாக வருது. இது தேர்ட் செமஸ்டருக்கான ஒர்க்கிங் டேஸு. அப்போ 23 January வரைக்குமே அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது February 1st வீக்கில் தான் அவங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒர்க்கிங் டேவே 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால 23 January அப்படியே வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறது தான். February அதே மாதிரி 4th செமஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அது எப்போ வருதுன்னா 27th January 2026லேருந்து அதே மாதிரி June 12th இது வரைக்கும் உங்களோட 4th செமஸ்டர் இந்த June 2026ஓட நீங்கள் இந்த செகண்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பிஎடு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள் வந்த பிறகு. ஸோ ஜூலைலேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஜூன் லாஸ்ட் வீக்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு என்றைக்கு ஓப்பனிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 September 2025, அது மாதிரி 1/9/2025 ஸ்டார்ட் ஆகுது. அது என்றைக்கு முடியுது 13th January முடியுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 100 days. செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே தியரி கிளாஸு 19th January 2026லேருந்து 8th June 2026 முடியுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 100 days. ஸோ ஃபஸ்ட் இயருக்கும் இதே மாதிரியே ஜூன்லேயே முடியுது. எம்எட் செகண்ட் இயருக்கும் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த்து செமஸ்டர் 2 தியரி கிளாஸும் அது எப்போ முடியுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. 10th September 2025லேருந்து ஸ்டார்ட் ஆகி 23rd January 2026 அவங்களோட தேர்ட் செமஸ்டர் எண்ட் ஆகுது. ஃபோர்த்து செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 27 January 2026 ஸ்டார்ட் ஆகி 12th 6th 2026 அன்றைக்கி அவங்களுக்கு ஃபோர்த்து செமஸ்டர் முடியுது. ஸோ இதுதான் அகாடமிக் கேலண்டர். அகாடமிக்கோட கேலண்டர்ன்றதை இந்த தடவை தான் அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. மேலும் பல்கலைக்கழக தேர்வுகள் குறித்த அறிவிப்பு தேர்வுத்துறை எக்ஸாம் செக்ஷன் வாயிலாக பின்னர் அறிவிக்கப்படும் மற்றும் வேலை நாட்கள் குறித்த விவரமான கல்வி நாட்காட்டி, அதாவது கேலண்டர் நமக்கு கொடுக்கறது பல்கலைக்கழகத்தால் விரைவில் வெளியிடப்பட உள்ளது
அப்போ கேலண்டர் கொடுக்க போகிறாங்க. இனிமேட்டு தான் நமக்கு என்றைக்கு ஸ்டார்டிங் டேட்டு, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, இது ஒர்க்கிங் டே, இதெல்லாம் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இந்த கேலண்டர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸாக இல்லாமல் இருப்பாங்க எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 4ஆம் பருவத்தின் கடைசி வேலை நாட்கள் முடிந்தவுடன் தேர்வு முடிவு வரை காத்திருக்காமல் மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு ஏதுவாக மாற்றுச் சான்றிதழை டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் உடனடியாக வழங்கிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. முன்னாடிலாம் டிசி வந்து கிடைக்காது. ஸோ டிசியை வந்து சீக்கிரமே கொடுக்க சொல்லி 4th செமஸ்டர் முடித்தோடனே கொடுக்க சொல்லி, அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை பிஜி ஜாயின் பண்ணவங்க பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு டிசியை வந்து உடனடியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த சர்க்குலரில். ஸோ இதை வச்சு நமக்கு எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெப்ரவரியில் தான் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டராக இருந்தாலும் 3rd செமஸ்டராக இருந்தாலும் இருக்கும். ஆனால் எக்ஸாம் அவங்க வந்து தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் செக்ஷன் மூலியமாக நமக்கு சீக்கிரமே வந்து தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொங்கலுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.